இவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். வெரி வெரி ஃபேமஸ், வெரி வெரி ஃபேமஸ் பீப்புள், டாப் பீப்புள். ஸோ இவங்க விழுந்து போயிருக்காங்க. ஓகே, நம்முடைய கிறிஸ்துவும் சரி, பெரியவர்களும் சரி. ஓகே, நிறையா சொல்லலாம். ஒரு பேர் சொல்லியிருக்கோம், ஜான் ஜெப்ராஜ். ஸோ தேவா மேரிட்டல் ப்ராப்ளம். ஸோ அதனால் ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, மேபி கேள்விப்படாமல் இருக்கலாம். ஓ, இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்துட்டாங்களே, நான் என்ன சின்ன பையன் தானே, நானும் செய்யலாம், நான் சாதாரண ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த கிருபை தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக நம்ம போவோம். அவங்க நம்முடைய தேவன் இல்லை, அவங்களுடைய பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இன்னும் போல இயேசுவை பின்பற்றி நடக்கிறேன், நீங்கள் அது போல நடக்கணும். இது கூட முக்கியம். நம்ம திருச்சபையில் கூட யாராச்சும் பார்த்துருப்பீங்க, அவங்க போகும்போது அவங்க போய் பார்த்து ஐயா பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். இந்த பிரசங்கத்தை ஆன்லைன் உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணம். இந்த ஃப்ளைட்டு பக்கம் போயிருக்கீங்க. ஃப்ளைட்டு போகும்போது அந்த ஃப்ளைட்டு நடு வானத்துக்கு போகும்போது மேலே போயிடுச்சு. போகும்போது டெம்பரேச்சர் சொல்லுவாங்க, டெம்பரேச்சர் அது மேலே ஆடும், டன்னு ஆடும், உள்ளுக்குள்ள ஆடி போயிடும். ஏன்னா எங்கே போகும்போது என்ன ஆகும்போது தெரியாது, அது வந்து அந்த இடத்துல இருக்கு. அப்போ அது ஆடும்போது அந்த மெசேஜஸ் எல்லாம், கடவுளே ஆண்டவரே, அவங்கவுங்க தெய்வத்தெல்லாம் கும்பிட்டுக்கிறாங்க. அப்பா என்ன செய்ய போகிறேன், என்ன நடக்க போகுது தெரியல எனக்கு. அப்போ ஒரு பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை, அதுக்குள்ள பொம்மையை வச்சுக்கலான்னு இருக்கு சந்தோஷமா. அப்போ எல்லாம் முடிக்க பிறகு அப்போ அது வந்து கேட்டாரு, ஏமா நாங்கள் எல்லாம் அப்படி அழுகுறோம், இப்படி எல்லாம் ஜபிக்கிறோம், இப்படிலாம் அவங்க கடவுளை தான் கூப்பிட்டுக்கிறோம், நீ இன்னும் பொம்மையை வச்சுக்கலான்னு இருக்கிறேன். அப்போ அந்த பிள்ளை சொல்லிட்டான், ஏனென்றால் இந்த கப்பலை ஓட்டுறவர், யாருக்கான ஓட்டுறவர் எங்கள் அப்பா தான். நிச்சயமா எங்கள் அப்பா என்னை கைவிட்ட மாட்டார். நிச்சயமா எங்கள் அப்பா எனக்கு நல்லா ஓட்டுவார். அதே போலதான் பிள்ளைகளா நம்முடைய வாழ்க்கை என்ற கப்பல் இயேசு கிறிஸ்துவ பைலட்டா இருக்கிறாரு, விட்டுற மாட்டாரு. என்ன மாதிரியான காத்துல, என்ன மாதிரி விமானத்துல நம்முடைய வாழ்க்கை தத்தளித்தாலும் அவர் நம்முடைய பைலட். சேர்க்கிறவன் எடுத்துல சரியா செத்துருவார். ஸோ அந்த நிச்சயத்தோடு இந்த சப்ஜெக்ட் போவோம். தெய்வீக தலைமைத்துவம் என்ற தலைப்பில் இருக்கிறாங்க. பார்க்க போகிற வசனத்தை நெறிகளோடு பேசுங்க. என்னுடைய காதுகளை திறக்க முடியாது ஜபிக்கிறேன். ஒவ்வொரு விதையும், உங்களுடைய சக்திய விதையும் எங்களுடைய இதயத்துக்குள்ள ஆண்டவரை விழுந்து முளைத்து கனி கொடுக்கும் நம்புறோம். அதை ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே வேறி போடுகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எங்க வச்சுட்ட சரி. How to be godly leader? தெய்வீக தலைமைத்துவம். எப்படி தெய்வீக தலைமைத்துவம் இருக்கு? ஓகே, follow these 3 steps. இது தெய்வீக தலைமைத்துவம் என்பது சர்ச் மட்டுமில்லை, நம்ம எல்லோருடைய வாழ்க்கையில ரொம்ப தேவை. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்மளுடைய பிஸ்னஸ் வாழ்க்கையில, நம்மளுடைய பள்ளிக்கூடத்துல, ஸோ நம்ம ஒவ்வொருவருக்கும் வேற இடத்துலையும் இது தேவை. ஸோ இன்னொரு சின்ன இது வாசிங்க அந்த அந்த வசனத்தை. 1 பேதுரு 5 பங்காளியமா இருக்கு. பண்ண
பார்ட்னர்ஷிப். ஓகே, நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய், எப்படி கட்டாயமாக அல்ல மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, not for the dishonest gain. ஓகே, உற்சாக மனதோடு அல்ல. எப்படி மறுபடியும் மந்தைக்கு மாதிரியாக, அப்படின்னாக்கா அந்த மந்தை, ஆட்டு மந்தை சபை மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்க. அப்படி செய்தால் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நீங்கள் நான் பெறும். சில காரியம் அழகாக சொல்லியிருக்கிற பேதுரு, அவரோட இருந்தவர், அவர் மனிதர் திருப்பி ஆண்டவர் கூப்பிடுறாரு, வா வந்து எங்கே உன் மேல்தான் இந்த சபையை கட்ட போற, நீதான் இத நல்ல தலைவராக இருந்து ஒரு எக்ஸாம்பிளா இருந்து முதல் செட் an example. ஆதாயத்துக்காக அல்ல, ஒரு முன் உதாரணமாக நீங்க இதை செய்யுங்க. Should not live for dishonest gain. Shall not act as lords or command others not because of position. So நம்ம கொடுக்கப்பட்ட பொசிஷன்ல இருந்து அதிகாரம் பண்றதுக்காக அல்ல. Instead tell leaders to an example to follow. So ஒவ்வொரு தலைவர்களும் தலைவர்களும் அது நம்ம ஒரு முன் உதாரணமாக ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். Jesus wasn't official leader but was the best leader. நான் சொல்றது புரியுதா? Jesus is not an official leader but he is the best leader. அவருக்கு பொசிஷன் கொடுக்கல, பரிசீலம் அவருக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கல, சதுசீலம் ஒரு பொசிஷன் கொடுக்கல, ஆலயத்தில் ஒரு பொசிஷன் கொடுக்கல, ஆஸ்திரேலியாவில் ஒரு பொசிஷன் கொடுக்கல. and he is the best leader until now in the world. best teacher, நல்லா படிச்சு கொடுக்கின்ற ஒரு தலைவராக முன்மாதிரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அன்பானவர்களே, அவர் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் என்னன்னாக்கா, tell his disciple humble themselves to serve. மனத்தாழ்வுடன் தங்களை தாழ்த்தி சேவகம் செய்யுங்க. அன்பானவர்களே, மீண்டுமாக ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கணும். திருச்சபையே, நீங்களும் நானும் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அவர் சீசனுடைய கால்களை கழுவுறார், முன்மாதிரியா இருக்கிறார். அவர் நமக்காக அநேக துப்பு வாங்கினாரு, அநேக அவமானத்தை வாங்கினாரு, அடிக்கப்பட்டாரு, சித்திரவதைப்படப்பட்டாரு. அவர் முன்மாதிரியாக இருந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், தாழ்மையை மரித்தார். பதவிக்காக அல்ல, தேவனுக்கு சேவை செய்ய நம்ம ஒவ்வொருவரும் நாம் ஒப்புக்கொள்வோம். அதனால இந்த ஆவிக்குரிய தலைவர்கள் சொல்லும்போது சில பேர் இந்த தலைமைத்துவம் என்பது வெவ்வேறு மாதிரி பார்ப்பாங்க. தலைமைத்துவம் போது வெவ்வேறு மாதிரி அதே வியாக்கரணம் பண்ணலாம். பட் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சபையில தலைமைத்துவம் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஓகே, ஒன்றாவது ரெண்டாவது 1 கொரிந்தியர்
1வது அதிகாரம் 11வது வசனம். 1வது கொரிந்தியர் 1வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுது? 1 Corinthians chapter 1 verse 11. என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடியினால் நான் இப்படி சொல்றேன். ஒருத்த ஒவ்வொரு பிரசங்கியாரு, ஒருத்த ஒவ்வொரு பிரிவினர்கள், ஒருத்த ஒவ்வொரு பிரசங்கியாரு, ஒருத்த தலை சேர்ந்தப்ப அவங்க தான் பெஸ்ட், நான் அவங்களுக்கு சேர்ந்தவங்க, நான் இவங்களுக்கு சேர்ந்தவங்க சொல்லிட்டு சொல்லும் பொழுது பவுலுக்கு அழகாக அது சொல்லிக் கொடுக்குறாரு. திருச்சபைக்கு என்ன சொல்றாரு? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? நம்ம இதை கேட்டுக்கணும். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? நம்ம திருச்சபையில தலைமைத்துவத்தில் ஒவ்வொருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கிறாங்க, ஒவ்வொருக்கும் ஒரு பதவி வச்சிருக்கலாம், ஒவ்வொருக்கும் ஒரு தாழ்நிலையில் இருக்கலாம், ஒவ்வொருக்கும் ஒரு திறமையில் இருக்கலாம். ஆனா அது நம்மளுடைய பிரிவினை உண்டாக செக் பண்ணிக்கணும். இல்ல பிரிவினை உண்டாக்குற இயேசு பிரிந்திருக்கிறாரா? அதான் கேள்வி கேட்கிறாரு. கேட்கிறாரு, பிரிந்திருக்கிறாரா? அது கேள்வி என்ன பதில் சொல்லுவோம்? இல்லதானே சொல்லுவோம். இயேசு பிரிந்து இல்லையே. அவர் என்ன சொல்றாரு? யாரு? பவுலுக்கு சிலுவை அறையப்பட்டானா? பவுல் யாரு? பவுல் தான் இந்த சபையை கண்டுபிடிச்சது. பவுல் தான் இந்த கொரிந்து சபைக்கு பாஸ்டர். அவர் தான் இந்த கண்டுபிடிச்சு அவர் அப்போ சொல்ல வந்து இந்த சபையை நிரூபிச்சு. அதுதான் அவர் கேட்கிறாரு, ஐயா நானும் உங்களுக்கு சத்தேன். யார் சத்தம் அவங்களுக்கு? என்ன சொல்றாரு? படிங்க. பவுல் நாமம் ரொம்ப பேர் ஞானத்தை வெவ்வேறு நாமத்தை கொடுக்குறாங்க. இல்ல அப்படி வேற நாமத்தை கொடுத்தாங்கன்னாக்கா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார், அதை தவிர்த்து வேற நாமத்தை ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்னாக்கா தயவு செய்து அந்த சபை விட்டு போயிருக்கு. நானே சொல்றேன். அப்படி வேற எல்லாருக்கும் போதில விழுந்து கொடுத்தாங்கன்னாக்கா என்ன சொன்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. சில சமயத்துல இயேசு நாமத்தை கொடுப்பாங்க, சில சமயத்துல பரிசுத்த ஆவி நாமத்தை கொடுப்பாங்க, சில சமயத்துல பிதா நாமத்தை கொடுப்பாங்க. இப்ப யெகோவா விட்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பிதாதான். they only give baptism. The Father, Son, Holy Spirit, they don't believe in Jesus. யார் இந்த சொல்ல வரேன்னு இங்க எப்படி சொல்றாரு பாப்போம். கிறிஸ்துவுக்கும் நான் சொல்ல கொடுக்கல. ஓகே. ஓகே. அவர் சொல்றாரு, ஐயா என்னோட ஊழியத்தில் உங்களுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன், வேற யாருக்கா ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன் எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்காக மரிக்கல, நான் உங்களுக்காக ரத்தம் சிந்தல, நான் சிலுவை சுமக்கல. சுவாமினால் அன்பானவர்களே, இது நன்றாக தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ள பிரிவினை இருக்காத படிக்கவும் நீங்கள் செய்ய கற்றுக்கணும். கம் டுகெதர் இஸ் a one body. நாம் கர்த்தருக்குள்ளாக ஒரு சரீரமா இருக்கணும். ஆனா வெவ்வேறு அங்கமா இருக்கணும். நீங்க இதெல்லாம் படிச்சிருக்கீங்க தானே? படிச்சிருக்கீங்க தானே? நம்ம ஒரு சரீரம் ஆனா வெவ்வேறு அங்கங்கள். காலை சொல்றாரு, கை பார்த்து காலை சொல்லுமா, எனக்கு வேணான்னு சொல்லுமா, கண்ணு பார்த்து காது வேணான்னு சொல்லுமா, அதெல்லாம் வேணும் இந்த சரீரத்தில். இல்லாட்டி நம்ம அசிங்கமா இருக்கும். ரைட்? ஸோ எவ்ரிபடி நீட் ஈச் அதர். எதுக்கு? நம்ம அழகா இருக்கு, சபை அழகா இருப்பதுக்கு. என்ன சொன்ன முதல் பாயிண்ட்? செட் அண்ட் எக்ஸாம்பிள். சொல்றது செட் அண்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு நீங்களும் நானும் திருச்சபையில சண்டை போட்டு இருக்கிறது நம்ம பிள்ளைங்க பார்க்குறாங்க. நம்ம பிள்ளைங்க பார்க்குறாங்க. என்னன்னா அன்புன்னு சொல்றாங்க,
இயேசு அன்பானன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க இப்ப பேச மாட்டாங்க. சரியான நேரத்தில் வளர்ந்து வரும்போது கரெக்டாக பேசுவானுங்க. நீங்களாச்சும் உங்கள் சபையாச்சும் அப்போ பார்த்தாலும் சண்டை, ஓட்டு போடுறது, கையை தூக்குறது, இவன் சரி இருக்கணும் அவன் சரி இருக்கணும், டோன்ட் டூ தட். அதுக்காகவே நம்ம திருச்சபையில் ஓட்டுலாம் போடுறது, ஓட்டுலாம் போடுறது. நம்ம எலெக்ஷன் பண்ணுறோம், ஆவிக்குரிய காரியங்களை செய்கிறோம். ஸோ ஆவிக்குரிய காரியங்கள் செய்வோம். அதுக்காக ஜபிக்கிறவங்க இருக்கிறாங்க, அதுக்காக நான் ஜபிக்கிறேன், அதுக்காக நான் ஜபித்து சில காரியங்களை சில பேரோடு பேசுவோம். ஸோ அதனால் அன்பானவர்களே, தயவு செய்து இந்த ஓட்டு போடுறதுலாம் விட்டுருக்கு. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட், godly leader as vision. நாம் சொன்னால செட் த எக்ஸாம்பிள். நல்லா கேட்டுக்கப்பா, செட் த எக்ஸாம்பிள். முன் உதாரணமாக இருக்கணும், முன் உதாரணமாக இருக்கணும். நான் குடும்பத்தில் நான் சில பேர் விட்டு நான் இப்போ என் பிள்ளை தப்பு செஞ்சுட்டான், இல்லை நான் தப்பு செஞ்சுட்டேன், என் பிள்ளைகிட்ட போய் சொரை கட்டிருக்குமா, சொரை கட்டிருக்குமா, ஓடி போய் நான் சொரை கட்டிருக்குமா, நான் சொரை கட்டிருக்கேன், என் பிள்ளை நான் சொரை கட்டிருக்கேன். ஆமாம், இப்போ கூட தப்பு செஞ்சுட்டாக்கா சாரி, மேபி உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், ஆத்திரப்பட்டுட்டேன், நான் சாரியா. ஏன் சொல்லி கொடுக்குறேன்னாக்கா, கட்டாயமாகவும் அல்ல, கடுமையாகவும் அல்ல. அவன் நாள் வளர்ந்த பிறகு அப்பா சாரிப்பா இப்படி பேசிக்க கூடாது. எங்கிருந்து வருது இந்த சாரி? அப்பனாக இருந்து, ஒரு தாயாக இருந்து, அந்த மன்னிப்பு என்ற வார்த்தை வரும்பொழுது நம்மளுடைய ரொம்ப சில பேர் வந்து சாரி நம்ம சொல்ல கற்றுக்கணும். அப்புறம் அவங்க நம்மளை பார்த்து கற்றுக்கணும். அதே போலதான் வேதத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் பொழுதுதான் அவங்க வாசிப்பாங்க. I'm very sorry to say that. I'm very sorry to say that. நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சாதான் அவன் பார்க்கிறான். நான் வந்து ஹேண்ட் ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணுவேன். அப்போ அவன் ஹேண்ட் ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணுறான்னா, இல்லை படம் பார்க்குறானா, இல்லை வேற என்ன செய்யறேன் நீ தோணும். ஏன்னா அவங்க அதெல்லாம் பார்த்துருக்காங்க, அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அப்போ முதல்ல என்ன சொன்னேன், நம்மளை பார்த்து தான் சாரி சொல்கிறான், நம்மளை பார்த்து தான் பைபிள் வாசிக்கிறோம். நான் ப்ரே பண்றேன்னா, எக்ஸாம்பிள் உதாரணம், ஒரு முன் மாதிரியா நான் முழங்கால் போட்டிட்டு ஜபிப்பு தான் பார்க்கிறேன்னா, பார்த்துருக்கானா? பார்த்துருப்பான். நம்ம ஜபம் பண்றதை பார்த்துருவோம். எப்ப தெரியுங்களா? சாப்பாடு முன்னுக்கு வச்சுட்டு ஆண்டவரே இந்த சாப்பாடு ஆசைப்படுவோம். ஆனா நம்ம குடும்பத்திற்காக, நம்ம பிரச்சனைக்காக, அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு காரியங்கள் வரும்பொழுது, ஒரு நோய் வரும் பொழுது நம்ம ஜபிக்கணும். எங்க கத்துக்கிறோம்? எக்ஸாம்பிள், பேரண்ட்ஸ், நம்ம தான் முன்மாதிரியாக அவங்களுக்கு காமிக்கணும். நம்ம தான் முன்மாதிரியாக அவங்கள்ட்ட நம்ம காமிக்கணும். இதனால அன்பானவர்கள், முதல்ல என்ன சொன்னேன்? செட் அண்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது, godly leader has a vision where to go. God தெய்வீக தலைவனுக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். ஆண்டவரே எங்க போறோம்? See that fishermen to fishers of men. இயேசுவானவர் யாரை போய் எடுத்தாரு? யாரை போய் பார்த்தாரு? மீன் பிடிக்கிறவங்கள, டாக்ஸ் கலெக்டரை போய் எடுத்தாரு. ரைட்? அவர்களை எடுத்து, நீங்க மீன் பிடிக்கிறவங்கள மனுஷரை பிடிக்க பாருங்க. அப்ப
இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு மீன் பிடிக்கிற சாதாரண மனுஷன் மட்டும் அவர் பார்க்கல. எந்த இடத்துல நிக்கிற இயேசுக்கு தெரியுது. இவங்க சாதாரணமாக மீன் பிடிச்சி சத்தப்படணும்ல. அநேக ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு ரட்சிப்பதற்காக வந்திருக்கானுங்க. அதான் சொன்னாங்க, நீங்க இனிமேல் மீன் பிடிக்கிறது இல்லை, மனுஷரை பிடிக்க போறீங்க. என்ன செய்யறாரு? 3 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. செயல் ஓட்டுறது, எப்படி படிச்சு கொடுக்கறது, எப்படி அதிசய அற்புதங்கள் செய்யறது, எப்படி ஜபிக்கிறது, எங்க ஒரு பிணியாலை எப்படி ஜபிக்கும் பொழுது உபவாசம் பண்ணி ஜபிக்கிறது, இதெல்லாம் படிச்சு கொடுக்குறாரு. 3 வருஷம் ட்ரைனிங். எங்க அதை விட்டுல வந்தானுங்க, ஆண்டு தான் நடக்கிறானுங்க. அங்க சட்டு பண்ணுவோம், வீட்டில் இருந்துடலாம், கை வச்சு ஜபிச்சா அவனுடைய பிணியால மாறிடுது, குஷ்டரோகி சுத்தமாக்குறான். இப்படி இருக்கிற மாண்டவர். ஸோ அதனால என்ன செஞ்சாங்க, அந்த மீன் பிடிக்கிறவங்க மனுஷனை பிடிக்கிறவங்க பார்க்குறாரு. நான் சாதாரணமாக பேசுகிறேன். நான் சாதாரணமாக 5ஆம் கிளாஸ் கூட எட்டுறேன். மீன் பிடிக்க எவ்வளோ படிச்சிருப்பானுங்க, மீன் பிடிக்க எவ்வளோ படிச்சிருப்பானுங்க, நாட்டை பாடுங்க. அவங்க போனா மீன் நாட்டு தான் அடிக்கும் அவங்கள்ட்ட. ஆனால் அவங்க ஆண்டு பார்க்குறாரு, தீஸ் பிளேஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இவங்க ஆட்களை பிடிக்கிறதுக்காக அதுக்குதான் டிசைபிள்ஸ் சொல்லுகிற அப்போஸ்டல்ஸ் பரிசுத்த ஆவி அவங்க மேலே வரும்பொழுது they testified and spoke boldly, powerfully. ஸோ இதான் அன்பானவர்களே, ஆண்டவர் அவங்களுடைய பொட்டென்ஷியலை பார்க்குறார். இந்த பொட்டென்ஷியல் சொல்லும்போது உங்கள் காரியத்தை நல்லா பார்க்கணும். அதுதான் சொன்னேன், இது சர்ச்சுக்கு மட்டும் இல்லை, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழும்போது கூட, ஃபேமிலியில் வாழும்போது கூட, படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் முக்கியம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாயிண்ட் A கோயிங் டு பாயிண்ட் B. இதான் தரிசனம், இதான் தரிசனம். அப்போ பாயிண்ட் A நீ எங்க இருக்கிறப்ப, அந்த அப்போஸ்தலர் எங்க நிற்கிறானுங்க? எல்லாரும் மீன் பிடிக்கிற வேலை தான் தெரியும் அவங்களுக்கு. அவங்க போய் பைபிள் ஸ்கூல்லையோ பெரிய பெரிய இயேசு போல அங்கே போய் படித்து இயேசு பண்ணு வச்சிருச்சு, தேவாலயத்துக்கு போய் அது ஜாஸ்தியாக போய் எப்படி படிக்கிறோம், சின்ன படிப்பாக இருக்கிறான். ரைட்? அப்போ அந்த ஞானம் அவ்வளோ வந்துருச்சு. பட் இவங்களுக்கு மீன் பிடிக்கிறவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க, நம்ம படிக்காதுங்க, அன்ஸ்கூல் பீப்புள் போட்டிருக்கோம். அப்போ வந்து நடவடிக்கை பரிசீலம் சதுசீலம் செய்வாங்க. டே யார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? நான் ஸ்கூலில் போக தெரிய இயேசு நாமத்தில் தான் சொல்கிறோம். அவங்க ஜென்மின் செய்ய இந்த பாயிண்ட் A தரிசனம் சொன்னா தரிசனம். வாட் இஸ் யுவர் விஷன்? இங்கிருந்து பாயிண்ட் B போகணும். Jesus saw where they can go that they could become fishes of men. அப்போ நாங்கள் ஏலிருந்து பார்க்குறாரு, பிக்கு எப்படி போகணும், அதான் தரிசனம். இப்போ நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க, நீங்கள் நம்ம படிக்கிறோம், நீங்கள் நம்ம வேலை செய்யணும். சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். ஸோ நான் பிஏ வேலை செஞ்சு எப்படி காலத்தை ஓட்டிட்டு போயிட நினைக்கிறீங்களா? சிங்கப்பூரில் குட் திங் about சிங்கப்பூர், சிங்கப்பூரில் தாய்மார்களுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்குறோம். 2000 வெள்ளி. 2000 வெள்ளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். தாய்மாருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் 65 வயசு மேலே ரிட்டையர் நமக்கு எல்லாருக்குமே 2000 வெள்ளி கொடுக்குறோம். எதுக்கு தெரியுங்களா? ஹாலிடே போயிருக்க போகிறதுக்கு இல்லை, அவங்க கோர்ஸ். கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்க போறியா, பேக்கிங் கிளாஸ் எடுக்க போறியா, கேமரா கிளாஸ் எடுக்க போறியா, பிக்சர்ஸ் எடுக்க போறியா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைன்னா போய் அது 2000 வெள்ளினா பேர்ட்
கொடுக்க மாட்டான் உங்களுக்கு. என்ன படிக்க போறீங்க? அப்ப என்ன அவன் என்ன பார்க்கிறான்? சிங்கப்பூர் என்ன பார்க்கிறான்? இவங்க இதை போயிட்டு கொடுக்குறதுக்கு பொண்ணுங்க, கொடுத்துருக்க அம்மா மாருங்க, அவங்க வயசாகுது, இவங்க இதோட விடக்கூடாது, இவங்க பாயிண்ட் பி. அதான் தரிசனம். அதுக்கு தேவையான காரியங்களை அவன் சப்போர்ட் பண்ண. நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றேன்னாக்கா எப்படிங்க நிச்சயமாக பம்பா இருந்துச்சு. நிச்சயமாக டிப்ளமா வச்சிருக்கீங்க இருக்கா? சில பேர் பம்பா இல்லை. அப்ப பாயிண்ட் ஏ தான் எடுக்கணும். நீ பாயிண்ட் பிக்கு என்ன செய்ய போற? அதனால உங்களுடைய தரிசனம் உன்னோட வருங்காலம் மூவ் பண்ணலையே. ஐயா பாயிண்ட் பி என்ன? திருச்சபையை நம்மளுடைய திருச்சபையில் பாயிண்ட் பி என்ன? பீஷன். ஒவ்வொரு வாடகை பிள்ளைகளும் கேட்குறீங்க என்ன பாஸ்டர் ஒரு பாயிண்ட் முடிஞ்சு எனக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தை நடத்துறோம். நல்ல விஷயம் வேண்டாம்னு சொல்லுங்க. ஆனா உன்னே நடத்துறதுக்கு ஆள் வேணும். நீ குடும்பத்து பிள்ளைய கொடுத்து அதை நடத்துறதுக்கு அவன் 5 சம்பாதிக்கிறான். அதுக்கு மேல எங்க போற? குடும்பத்தை கட்டணும் இல்லை, வீடு வாங்கணும் இல்லை, காடி வாங்கணும் இல்லை, அதெல்லாம் ஆஸ்பிரேட் தானே. I didn't say I don't have the kind of desire, but you must know your point A and how to go to point B. நீங்க சீசனாக இருந்தீர்கள், ஆனா நீ மீன் பிடிக்கிறவா இருந்தீர்கள். இப்ப நீங்க அப்போஸ்தலராக மாத்துறேன். ஐயா சாதாரண அப்போஸ்தலர் உலகத்தை கலக்கிறாங்க. படிக்காதவனுக்கு மீன் பிடிக்கிறவனுக்கு. இதுதான் நான் சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு விஷன் பி. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது இருக்கணும். மை சர்ச், மை மினிஸ்ட்ரி, மை கிஃப்ட், மை டேலண்ட் from A to B. How am I to go? Good leader need to pray. சரியான நல்ல தலைவன் ஜெபிக்க தெரியும். Pray for insight. Insight என்னது? நமக்குள்ள இருக்கிற உணர்வுகளை, ஓகே, நமக்குள்ள இருக்கிற உண்மைகளை நம்ம அறிவு. Learning inspire the people. அதனால் நம்மளே pray for insight, pray for vision. அட சொல்றானுங்க நான் இதுதான். ஆமா, ஆனா இன்னைக்கு என்னோட தரிசனம் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்துங்க. ஆண்டவருடைய கமாண்ட் இதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் முடிக்கிறது பார்த்தாக்க கரடி விடுறானா இல்லை ரீல் விடுறானா இருக்கா இல்லையா? இருக்காப்ல எங்க இருக்கு? மெத்தியோ 28 படிச்சிருக்கு. அப்ப அவங்களுடைய தரிசனம் மீஷன் உலகெங்கும் சென்று சீசன் தேவன் கொடுத்த கட்டளை இருக்கா? மெத்தியோ 28 புறப்பட்டு போய் சகல ஜாதிகள், எந்த ஜாதி, எந்த மதம், அவங்க பெரியவனா சின்னவனா படிச்சவனா படிக்காதவனா அதெல்லாம் எந்த ஜாதியா இருந்தாலும் சீசராக்கி. ஓகே, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க. எந்த ஜாதியா இருந்தாலும் போய் சொல்லி அவனை பத்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல அவர்களுக்கு ஞானம். ஐயா நல்லா தெரியும். மீண்டுமாக சில பேர் குழப்படி பண்றாங்க இந்த ஞானஸ்தானம் கொடுக்குறது. ஓகே, ஞானஸ்தானம் கொடுத்து உபதேசம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபதேசம் பண்ண வேண்டியது ஒவ்வொருவருடைய கட்டளை, ஒவ்வொரு மேலும் கடமை. நான் நல்ல தலைவன், ஆனா எனக்கு ஒரு நான் எங்க இருக்கிறேன், எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு. என்னோட திருச்சபையில் இருக்கிறவங்க, என்னோட
வளர்ந்துருக்கணும். தேவனுடைய சத்தியத்தை வளராகாட்டி பிசாசானவன் வேற போதை கொண்டு திரிஞ்சிருக்கும், வேற போதைகளை திணிக்கிறான். இப்போ ஒரு சராசரியான ஒரு காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது கிறிஸ்துவத்தில். ஓகே, நான் சொல்றாங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஜாய்ஸ் மேயர் உங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அநேக அற்புதங்கள் அடியாளர்கள்லாம் விஷயம். பிக் கிரவுட், ஜெட், சொந்த ஜெட் வச்சிருக்காங்க, 2-3 ஜெட் வச்சிருக்காங்க. பிக், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாய்ஸ் மேயர் தான் பார்க்கணும். She have her own jets. She have her own teachings. ஐயா நல்லா கேட்டுங்க, இவங்க 2 கிராம் பண்ணிட்டாங்க. இப்போ அதே இதுதான் நம்மளோட ஊழியக்காரங்க மத்தியிலும் வந்துகிட்டு இருக்கு. மேல்நாட்டு தாக்கம் பரவாயில்ல, கிராம் பண்ணிக்கலாம், இஸ் ஓகே. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரம் don't ever never give up. நம்மளுடைய கலாச்சாரம் என்ன இல்லை, இந்தியன் கலாச்சாரம் சொல்லல, வேதத்தினுடைய கலாச்சாரம் என்ன சொல்லுது? எனக்காகவும் அல்ல, உனக்காகவும் அல்ல, வேதத்தினுடைய கலாச்சாரம். what we follow is biblical culture, not your own culture. Don't bring it. இப்போ அதனால தான் பரவாயில்ல, ஆம்பளை தானே, பொம்பளை தானே, அவன் இழுத்து போட, அவன்கிட்ட காசை கேட்டான், இல்லை வீட்டில் அந்த தந்துறான் இல்லை தானே. இது கேட்கிறாளுங்க, பப்ளிக்காக கேட்கிறாளுங்க. என் வாழ்க்கை, என் இஷ்டம், என் உடம்பு, நான் என்ன வேணுமா செய்வேன். ஆண்டு கொடுத்த சரீரம் தீட்டுப்படாம வாழணும்னு சொல்லுது. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த இது வந்துருச்சு, பக்கத்து நாட்டில் இருக்கு. வேற ஒரு பையன் கொண்டு வந்து இன்னொரு பையனை வந்து, அம்மா அப்பா இந்த பையனை நான் கண்ணா பண்ணிக்கு போறேன் சொல்றான். இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இன்னொரு பொம்பளை பிள்ளை கொண்டு வந்து, இந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கண்ணா பண்ணிக்கிட்டா இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? I am talking about here biblical culture. Western culture never, they don't want. நல்லா கேட்டுக்கு வருது இண்டிபெண்டன்ட். எனக்கு 18 வயசாச்சு, 21 வயசாச்சு, நான் இண்டிபெண்டன்ட். எனக்கு சாதி கொடுத்துட்டாங்க. எங்க சாதி கொடுத்துருக்காங்க? நீங்களே சாதி எடுத்துக்கிறீங்க, நீங்களே இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட் என்ன? இண்டிபெண்டன்ட் என்ன பண்ணுறீங்களா? எனக்கு சொல்லுங்க தமிழ். இண்டிபெண்டன்ட் என்னது? சுதந்திரமா? நம்முடைய தேசம் இண்டிபெண்டன்ட் ஆயிடுச்சு. சுதந்திரம் எதுக்கு சுதந்திரம்? பிள்ளைகளை வேதத்தில் வந்து சுதந்திரம் பற்றி பேசலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, அதான் பண்றது. பெற்றோர்களே உங்க பிள்ளைகளை கோவப்படுத்தாதீங்க, அதான் பண்றது. பிள்ளைகளே உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம், திரும்பி எங்க வேணா திரும்பி, ஏன் உன் பகல திரும்பி சொல்லியிருக்கு. எப்ப அந்த இண்டிபெண்டா கொடுத்தாங்களோ அவர் என்ன வேணுமா செய்யலாம், அந்த பிள்ளை என்ன வேணும்னா செய்யலாம், எத்தனை மணிக்கு வேணா வரலாம், எத்தனை மணிக்கு வேணா போகலாம். அதுக்கு தான் இண்டிபெண்டன்ட் ஆகும். It's not independent. You are spoiling yourself and you spoil the young people. உங்கள்கிட்ட பார்ப்பேன், உங்கள்கிட்ட பேசுவேன், எங்கடி இவ்வளோ நேரம் இருக்கிற, மணி 12 போது 1 போது இங்கே வீட்டில் இருந்தால் விட்டுருவோம் தேவாசம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறேன்? முதல்ல நம்ம என்ன சொன்னால், பி எக்ஸாம்பிள். நீ ஒரு கிறிஸ்துவ பிள்ளை, நீ ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஆனால் நீ 12 மணிக்கு போகிற, இதான் இண்டிபெண்டா? என்னது? லீடர், குட் லீடர், ப்ரே
things at your vision. உன் கூட இருக்கிறவங்க நீ எப்படி ஜெபிக்கிற அடுத்த கட்டத்துக்கு எங்க கொண்டு போக போறோம்? Pray for yourself. Pray for the people you lead. Ask God, where are we going? கேளு, என் வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கு ஆண்டவரே? Teachers, leaders, இப்போ என்னது டான்ஸ் கற்றுக் கொடுக்க போறீங்க, ரைட்? நம்ம என்னடா நடப்பாங்க, ரைட்? குட், ஐ லைக் தட், ஐ லைக் டு see the dance. ஆனா நீங்க ஒரு நல்ல லீடர் வந்து பிள்ளைங்களை காமிக்கணும். இந்த பிள்ளைங்களோட ஒரு இது வரும், நான் நல்லா ஆடுறேன்னா நான் வரும். ஆனால் லீடர்ஸ் அதே சமயத்தை கேட்கிறான். இந்த ஒரு நாள் கூத்து என்ன சொன்னாங்க, ஒரு நாள் கூத்துக்காக மீசலிக்கிற காரியம் இது. இந்த ஒரு நாள் கூத்து இல்லை, அவங்க தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் எங்க போக போறாங்க? நீங்க கொடுத்துருக்கீங்க இந்த பிள்ளைங்க ஏதோ தையா ஆடிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு கிறிஸ்துவன் முடிஞ்சு நியூ இயர் முடிஞ்சு எவ்வளவு திப்பினி அல்ல. எப்படியும் ஆண்டை கூட்டு வந்து கையில கொடுத்துருக்காரு. நீ தொடர்ந்து பிள்ளைங்க ஆண்டுகளை வளர்க்க போறீங்க, வழி நடத்த போறீங்க. என்ன உங்களுக்கு தரிசனம் வச்சிருக்கோம்? பேசலாம் கூட, பேசுவோம் அவங்க கூட. கிறிஸ்துமஸ் இவங்களும் பச்சை மண். இயேசு பிறந்திருக்கிறாரு. தெரியாது சொல்லாதீங்க, எங்க பிள்ளைங்களுக்கு தெரியும் இயேசு பிறந்திருக்கிறாரு. உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக. இயேசு நம்பு, இயேசு நம்பு. இல்லை சின்ன பிள்ளைங்களால இந்த மாதிரி சைக்கிளம் இனம் பாருங்க சேர்ச். இந்த சின்ன பிள்ளைங்களோ சோப்பு கையை கட்டுவாங்க. கையில் கட்டுறானுமா இல்லையா? நான் யாரும் கொண்டாயம் பண்ணல. கட்டுறானுமா இல்லையா? சின்ன பிள்ளைங்க கையில் சோப்பு கை. அவங்களுடைய பக்தி பயத்து குறித்து அவங்க பேசுறாங்க. நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு கையில் கட்டணும்டா, கையில் போகணும்னு சொல்லல, பேசணுமா? அவங்க வருங்காலத்தில் ஒரு ஊழியக்காரனாக சபையில அவங்க ஊழியர்கள் எடுத்து சேருனாக ஒரு தரிசனத்தை பார்க்கிறோமா? ஏன்டா வர, என்னடா போற, இந்த வா, இந்த தப்படி, இந்த தம்பி நடி பேசிருக்கணுமா? வந்தா போனா கூத்தாடுனா சாப்பிட்டா பய. இதுதான் நம்முடைய தரிசனமா? People, leaders, நல்ல தலைவர்கள், ask God, where are we going? நான் எங்க போயிட்டு இருக்கிறேன்? கேளு. A to B. உன் குடும்பத்தை கேளு. மனைவி பிள்ளைகளை உட்கார்ந்து கேளுங்க, என் குடும்பம் எங்க போயிட்டு இருக்கு, என் பிள்ளைங்க எங்க போயிட்டு இருக்கிறாங்க. கேட்க வந்த கேள்விய என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்க வந்து நல்லா டிகிரி வாங்கணும், என் பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், என் பிள்ளைங்க வந்து நல்லா அமெரிக்காவுக்கு போகணும், என் பிள்ளைங்க வந்து வெளிநாட்டுக்கு போகணும். குட், வெல்கம். எனக்கு பெருமை தானே. இங்கே கேட்கல பொழுதுதான் இது டாக்டராக இருக்கு, இப்போ வெளியூரில் இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு. ஆனா அந்த ரொம்ப முக்கியம். சத்தியத்தை தெரியலையே, அது போய் வேற மாநில வாழ்க்கை. திருச்சபை நல்ல நல்ல தலைவர்களே, தெய்வீக தலைவர்களே, உங்களையும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம திருச்சபை நம்முடைய பிள்ளைங்க எங்க நம்ம நடத்தணும்? மூணாவது, godly leader pay the price. Godly leader pay the price. ஒவ்வொரு தெய்வீக தலைமைத்துவத்திலையும் அவங்க அதுக்கான தொகையை அவங்க
செலுத்தணும். என்ன செலுத்தணும்? படிக்க யோவான் 10:11-13 வரைக்கும். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனா இராதவனோ சொந்தம் இல்லாதவர்களாக ஓனாய் வருது, ஆபத்து வருது. நடக்கிறதுக்கு யார் எப்படி பயிற்சா சரி, எப்படி நீங்க அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடை விட்டு ஓட மாட்டான். என்ன கஷ்டம் வந்தாலும் ஓட மாட்டான், நிற்பான், நிக்கணும். அதான் தலைவத்துவம். இங்க சரியில்லை அங்க ஓடுது இல்லை, அங்க சரியில்லை இங்க ஓடுது இல்லை. கேளுங்க, ஏன் இத்தனை சபை நீ மாறி மாறி போற? நம்ம சபைக்கு ஏதாவது நான் கேட்பேன், ஏன்பா ஏன் மாறி மாறி வர்றாங்க? இத்தனை சபை மாறி இருக்கிற நீ. அது ஒரு வியாதி. ஏஸ் அது ஒரு வியாதி. சாபம் மாறி மாறி போறது. அவங்க பாச ஏசிட்டாங்க, அவங்க பார்த்து கரெக்ட் பண்ணாங்க, அவங்க பார்த்து டிசிப்ளின் பண்றாங்க. அவங்க பிடிக்காது, டிசிப்ளின் பண்ண பிடிக்காது, பிடிக்காது. ஐயா, நீங்க அப்படி போறதுனால நான் அப்படி போறது நீங்க பண்ணுங்க. ஏன் பாஸ்டர் அந்த சர்ச்சை மூடிட்டு போயிட்டீங்க, சர்வ மீடியா வந்துட்டீங்க? கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு 30 வருஷம் இருக்குமா? போடு இருக்குமா? போடு இருக்கும், போடி போடு. இது ஒரு சாட்சி. என் கூட இருக்கிற பிள்ளைங்க, பிறந்தது இருக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. எத்தனை பேர் வந்தானுங்க, எத்தனை போயிட்டானுங்க. அந்த தகப்பனுடைய இருதயத்தை தெரிஞ்சுக்கணும். கேட்பாங்க, நிச்சயம் நான் கேட்பேன். ஒரு ஊழியக்காரன் வரும்போதே கேட்பேன், ஐயா எந்த சர்வலுக்கு வர? இல்லை முன்ன அங்கே இருந்தேன், இப்போ இங்கே இருந்தேன், இப்போ எங்க சொல்லி அங்கே போனேன். சரி ஒரு சபை இல்லை. சில பேர் இந்த சபை இப்போ தூரமாக இருக்கு பாஸ்டர், இந்த சபைக்கு வர முடியல, நான் தூரமாக இருக்கனால சரிப்பா அங்கே நான் அனுப்பியிருக்கேன். வெரி far. ஓகே, இட்ஸ் ஓகே. உங்களுக்கு கிட்ட இருக்கிறது, வசதியாக இருக்கிறது, ஆராதனை வேற எங்கும் போடல, வேற கோயிலுக்கு எங்கும் போடல. இதுதான். ஆனால் நீங்கள் அதெல்லாம் இருக்கும் போதும் நீங்கள் வேற வேறு சபைக்கு மாறி மாறி போடுங்க. இல்லை போதனை சரியில்லையா, இல்லை பாஸ்டர் சரியில்லையா, இல்லை அங்கே இருக்கிறவங்க சரியில்லையா, சபை சரியில்லையா, இல்லை நான் சரியில்லையா? இதை நம்ம கேட்டுக்கிற கேள்வி. கணவன் மனைவிக்குள்ள ஒரு காரியம் வரும்பொழுது, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் ஒரு காரியம் வரும்பொழுது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது, பெற்றோர்கள் உட்கார்ந்து என்ன சொன்ன, செட் அன் எக்ஸாம்பிள். உட்காரு அம்மா, உட்காரு அப்பா, உட்காருடா உட்காரு. என்ன பிரச்சனை? ஒருத்தர் சொல்றாரு, வேணும் சொல்றாரு, அவர் ஆண்டவருக்கு தெரியாது, பேசிட்டு இருக்கிறோம். அவர் பேர் கண்ணன். பாஸ்டர் அவர் தெரியும், பாஸ்டர் தெரியும். நான் இங்கே பாடி ஏசிட்டேன் தெரியுமா பாஸ்டர்? என் பொண்டாட்டிக்கிட்ட அவன் எழுதி பேசலாம். நான் சொல்லிட்டேன், அவன் ஏன் பொண்டாட்டி, நீ எதிர்த்து பேச நான் இல்லை, என்ன எங்கன்னா கேளுடா. அடிக்கி சொல்றது, அவன் எவன் பொண்டாட்டி, உனக்கு என்ன பிரச்சனை ஏன் கேட்கிறான். அவன் அப்பன், அவன் இன்னும் நம்பி வந்திருக்கிறான். அங்கதான் அந்த தலைமைத்துவம், godly leadership is coming in. You don't have right to talk to my wife. She is a part of me. அவன் என்னை நம்பி வந்திருக்கிறான், கல்யாணம் பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு என்ன பிரச்சனை, சம்திங் ப்ராப்ளம், காசு தேவையா, சொத்து தேவையா, சமையல் சரியில்லையா, ஏன் பேசுங்க. பண்டாயிரத்து பெண் இருக்குது, அது ஒரு அனுமதி இல்லை. வெரி ஃபைன் வித் யூ.
I'm very frank with you. நீங்கள் மேடிக்காக பேசல, என் பிள்ளைகளுக்கு தெரியும். I don't have to talk. Every man need to take a stand. Jesus will protect them, provide for them. நம்ம தான் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய மனைவியை காக்க வேண்டிய தலைமைத்துவத்தில் இருக்கிறோம். அதே போல தான் சபையும். ஏன் இந்த மாதிரி எந்த ஆள் கத்துறான், ஏன் இந்த மாதிரி ஆள் பேசியிருக்கிறான், எதை பற்றி பேசுகிறான், எனக்கு பிடிக்கல. உங்களை காக்க வேண்டிய கடமை ஆண்டவர் கொடுத்துருக்காருப்பா. நீங்கள் கிட்ட போனால் உங்கள் ஆத்மாவுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மேம்பட்டு வச்சிருக்கோம். நீங்க யாரும் நானே யாரும் உங்களுக்கு ரத்த பந்தமும் இல்லை, சொந்தங்கள் இல்லை, பந்துக்கள் இல்லை. ஆனால் அதுக்கு மேல பரலோகத்தில் தேவனுடைய ரத்தத்தினால வாங்கப்பட்ட உறவு. என் பிள்ளைகளாக நான் உங்களை தவப்பனாங்க தேவன். So I tell my brothers, my sisters, godly leader pay the price. நல்ல மேய்ப்பன் என்ன செய்றாரு? தன்னை ஜீவனை கொடுக்குறாரு. அமியலா வாங்கலா, நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன். ஓடி போகின்ற மேய்ப்பனை ஜகா பண்ணிக்கிங்க. அங்கே போய் அங்கே தூத்திக்கிட்டு போயினாரு, இங்கே போய் இங்கே தூத்திட்டு போயினாரு. நீங்களே கேட்டுக்கீங்க உங்களை, அவன் சரியா இல்லையா என்று நீங்கள் நியாயம் தெரிஞ்சுக்கணும். இன்று உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த அங்கே இருந்தாரு, அவங்க கூட இருந்தாரு, அவன் அங்கே போயிட்டாரு. சரியாயிட்டு நான் யாரும் நியாயம் இருக்கல. அங்கேனா எனக்கும் சரி, சபையாருக்கும் சரி, இது வரைக்கும் இருந்த சபையும் சரி மாறி போடணும். முன்ன சிங்கப்பூர்ல இருந்தேன், அங்கே சபையில் ரசிக்கப்பட்டேன். ஜேபிக்கு வந்தேன். ஜேபியில் இந்த பெப்டிஸ்ட் சபை இருந்து அப்போ ஆரம்பித்தாங்க. அவங்க ஆரம்பிக்கல. அப்போ பெப்டிஸ்ட் சபை இருந்தால் அப்படியே இருக்கு. நானும் மனைவி பிள்ளைங்க அது வரைக்கும் எந்த சபையில் மாறுறேன்னா நான் சொல்ல முடியும். என் பிள்ளைங்களுக்கு தெரியும், நம்ம கிட்ட கேள்வி. ஓகே, 3 steps. செகண்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் ஹெல்ப் ஆஃப் விஷன். தரிசனம் சொல்லிட்டேன், ஏலிருந்து பி எப்படி போக போகிறோம். ஸோ அது அநேக காரியங்கள் இருக்குதுல்ல. இந்த ஏ டு பி போகிறது சாதாரண. இன்னைக்கு ஏ பிக்கு போயிட்டேன். இதுக்கு இடையில இருக்கு பாருங்க, படாது பாடுபடணும். நீங்கள் ஏ டு பி போகிறது அப்படி தானே பிள்ளைங்களா? அப்படி தானே பிள்ளைங்களா? டிப்ளமா எடுத்துட்டோம், நீ டிகிரி எடுக்கிறதா படிக்கணும், உட்காரணும், டிசிப்ளினாக நடந்துக்கணும், அநேக காரியங்கள் நானும் கற்றுக்கணும். அதே போல தான் ஒரு ஸ்கில் ஜாப். ஒரு மேன்மைக்கு போராடுறா யூ ஷுட் ஹேவ் த விஷன். இப்போ எங்கே இருக்கிற, அடுத்து எங்கே போக போகிறேன், அதான் கேட்பாங்கள, பிள்ளைங்களை கேட்கலாங்கள. இது முடிஞ்ச பிறகு என்ன செய்ய போகிறேன்? ஒரு பிள்ளை கிடைச்சி நான் டாக்டர். குட். அப்போ அந்த பிள்ளைங்க ஒரு வாட்டி எடுப்பேன் தரிசனம். அதுக்கு வேலை செய்யணும்னா ஓகே, டாக்டர் ஆஃப் பிரசரி குட். அது தேவையான காரியங்கள் நம்ம செஞ்சு கொடுக்கணும். இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சுக்குங்க. அது ஸ்காலர்ஷிப்பாக படிக்கிற படிப்புக்கு காசா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்கிறாங்க இப்போ, அது நல்லா இருக்கு. ஸோ யூ நீட் டு நோ தட். பே த ப்ரைஸ். என்னால் கேட்டுங்க, பே த ப்ரைஸ் அகெயின் ஒரு பெரிய காரியம். இயேசுவானவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே தந்தார். He laid down his life for us. ஒவ்வொருக்காக ஜீவனை தந்தார். நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திற்காக, திருச்சபைக்காக இப்ப சமைக்காக வரலாம், எனி டைம் வரலாம். ஒரு அறுவாள் தூக்கி உள்ளுக்கு வரானுங்க, முகம் படிங்க, அப்படி நடக்குது. ஓகே, ஸோ லே டவுன் அவர் லைஃப். ஆனால் இது இடையில என்ன நடக்குதுனாக்கா, ஆல்வேஸ் டு குவிட் அப்படின்னு என்ன தெரியுங்களா? ஏன்னா இந்த சனி நோய் கட்டுக்கிட்டு நாங்கள் அழுகிறோம். உங்களுக்கு ஏன் இந்த பாடு? பேசாமல் இங்கே போய் வேலை செஞ்சுட்டு
ஒரு காடி ஓட்டிட்டு ஒரு லோரி ஓட்டிட்டு ஒரு 1000 கொடுப்பான். பெசாமி இதெல்லாம் வந்து மாறிட்டு ஆண்டு ஒன்று அழைச்சிருக்கிறது. ஸோ அது ஹெல்ப் பண்ணோம். வேண்டாம் இருக்கும் anytime. But the Lord called me. Why we lead people? Because God loves us. ஏன் இவங்களை நேசிக்கிறோம்? முதலாவது தேவனை நேசிச்சிருக்கார். தேவன் எனக்காக ஜீவன் தந்திருக்கிறார். நான் கிறிஸ்துவனா இல்லாத போது அவிசுவாசியா இருக்கும் பொழுது நான் ஏதாவது ஒரு நோக்கத்தோடு தான் பழகுவேன். அவங்களை எப்படி ஏமாத்தலாம், அவங்களை எப்படியாச்சும் குறை பறிக்கலாம், எப்படியாச்சும் சரி பண்ணலாம், இப்படிதான் நான் வாழ்ந்துருக்கேன். மற்றவங்க நேசிக்க எனக்கு தெரியாது. சதி நாச மோச வேலையை எப்படி செய்யணும்னு திட்டம் போடுவோம், மாஸ்டர் பிளான். ஆனா ஏசுடைய அன்பு இல்லை. பாவிகளுக்காக தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார். ஐயா, நான் சிங்கப்பூர் வந்து சில பேர் சாட்சி சொல்லியிருக்கிறேன். பழைக்கிறதுக்காகவோ அது சம்பாதிச்சு வீடு கட்டுறதுக்காகவோ மலேசியாவில் இல்லை, நாட்டை வேலை செஞ்சுட்டு தான் சிங்கப்பூர் முடியாது. சில பேருக்கு தெரியும் யோனா ஆண்டவர் இந்த தொட்டு அவர் எனக்கு நேசிச்சார். நேசம் என்னன்னு அப்பா கத்துக்கிட்டேன். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அன்பு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால 3 ஸ்டெப்ஸ். நான் ஒரு முன்மாதிரியா இருக்கணும், எனக்கு ஒரு தரிசனம் இருக்கணும், அதுக்கு தேவையான பிரைஸ் செலுத்தணும். ஆகினால் இயேசுவானவர் பிறந்தாரு, அவருக்கு ஒரு தரிசனம் இருந்து சிலுவையில் மறிக்க வேண்டும், தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார் சிலுவையில். நம்மளாம் வாங்கிக்கிட்டார். கத்துக்கிறார். ப்ரே பண்ணணுமா? உட்கார்ந்து தேவரே ஒரு நல்ல தெய்வீக தலைவனாக இருப்பதற்கு ஆண்டவரே ஐயா நல்ல உபதேசத்தை கொடுத்தீங்க. நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஆமாண்டவரே, என்னோட குடும்பத்திற்கு, என்னுடைய திருச்செவியாருக்கு, என்னுடைய சகோதரருக்கு, என் கூட இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே முன்மாதிரியாக இருக்கணும். 2வது, எனக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். என்னோட குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு, என் பிள்ளைகள் அடுத்த லெவலுக்கு, என்னுடைய திருச்சபையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கான ஒரு தரிசனம் இருக்கணும். நீங்க போதிச்சீங்க, அந்த மீன் பிடிக்கிறவங்க போதிச்சீங்க, 3 வருஷம் போதிச்சீங்க. அதுக்கு பிறகு அவங்க 3 செய்து இன்று வரைக்கும் ஆண்டவரே பலனடைந்து சத்தியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஆண்டவரே நீர் அவளுக்கு ஆண்டவரை பேத பிராய்ஸ் ஒரு பகுமதியை ஆண்டவரை கொடுத்தீங்க. உங்களை நீங்க எங்களுக்காக கொடுத்தீங்க. உங்களை நீங்க ஒப்பு கொடுத்தீங்களா? அந்த மாதிரி ஆண்டவரை ஒப்பு கொடுக்க ஆண்டவரை இதில் பலப்படுத்துங்க. அது சர்வ சாதாரணமான காரியம் இல்லை. ஒப்பு கொடுக்க ஆண்டவரை கத்துத்தாங்க. என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்வதனால் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லத்தக்கதா எங்களுக்கு அந்த பலத்தை தாங்க, அந்த தைரியத்தை தாங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காத, என்னோட அக்கிரமெல்லாம் மன்னித்து, என்னோட நோய்களெல்லாம் குணமாக்கி, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூற்றி, எல்லா நன்மையினால என்னுடைய நாவை திருப்தியாக்கி, கழுகுக்கு ஒப்பான வாழ வயது தந்ததுக்காக நன்றி. ஏழை எளியோர் விதவைகளை ஆண்டவரே காக்கின்ற
பார்க்கின்ற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஜெபித்துக் கொள்வோமா? பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, உம்முடைய கிருபை, பரிசுத்த இயேசுவே, உம்முடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் எங்க ஒவ்வொருவரோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதம்